சார் வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. சார் பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகோரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க. என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலாக. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை. ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. ஹி கேம் அவுட் வித் அ பேங். அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் அ மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும், நாட் that many people are very director friendly actors. ஒரு 4 படம் வந்தவொடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரில. தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி. பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டராக நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ஸோ அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக. இப்போ வேற யாராவது பெரிய ஆளை சொன்னால் சொல்லுவாங்க உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு. ஒரு வெங்காயமே வேணாம். பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் இஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளவு ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருக்குண்ணா. சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிம்பாங்க. இல்லைடா வெங்காயம் தான் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி
ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்ரா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இருடா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ ஆர் a very good hearted fellow. Actually I know that it's very very rare in cinema. Actually you have to understand and nurture it.